இங்கே வந்து நான் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டுங்க. நம்ம வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நம்ம உயிரை காப்பாற்றணும். அதுக்கு எதை வேணாலும் சாப்பிட்லாம். எதை வேணாலும் சாப்பிட்லான்னா மெயினு ஆர்கானிக்கு. ஆர்கானிக்ன்றது உரம் போட்டதோ உரம் போடாதோலாம் இல்லை. ஆர்கானிக்ன்றதே இந்த பூமியில் உயிராக இது பண்ணுறது தான். அதுதான் ஆர்கானிக்குன்னு நான் நினைக்கிறேனே. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்டிபயோட்டிக் பல கலப்படமான ஆன்டிபயோட்டிக் போட்டு தான் நம்ம வளர்கிறோமே. அதனால் ஆர்கானிக்குன்றது இங்கே ஒரிஜினாலிட்டின்றது எதுவுமே இல்லை. அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதை விட நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தேவையான சாப்பாடு எங்கே சத்தாக கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு நம்ம வாழ்வாதாரத்தில் வந்து நம்ம முன்னேறி போகிறது தான். அதுதான் பெரிதளவாக நான் நினைக்கிறேனே. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல பிக்சர் கண்காட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். பிக்சர்னால் என்ன சாதாரணமாக தானே இருக்கும். ஒரு விதத்தில் இவங்களும் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. சாப்பாடுன்றது இந்த கேஎஃப்சி, டாமினோஸு அந்த மாதிரி ஐஃபையான இதுக்குள்ளார உங்களை இறக்கூடாத மிக உயர்ந்த வளர்ந்த நாட்டில் கூட அவங்க ரொம்ப மென்மையாக வெளிப்படுத்துகிறாங்க ஒரு பிக்சர் மூலயமா. நம்ம நாட்டு அரிசி, நம்ம நாட்டு காய்கறி அப்படின்ற விதத்தில் ஒரு பிக்சர் பண்ணி இயற்கை ஒரு உன்னதமான ஒரு உயிர், அந்த உயிர்லேருந்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கான உயிர் அப்படின்றத சொல்லாத புரிய வச்சு ஆர்கானிக்காக இப்படி நம்ம நேச்சராக சாப்பிட்டு நம்ம நேச்சராக வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர். வெறும் எந்த ஒரு பில்டிங்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு யுத்திக்கான மிஷினெல்லாம் காட்டல. அவங்க மிக உயர்ந்த மேலை நாட்டிலேருந்து அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்தவங்களே அவங்க தான் பிக்சர் வந்து எக்ஸிபிஷன் பண்ண